சார் யூசுவலாக பாலியோஸ் கல்டிவேஷன் போட்டாலே அதிக வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஃபார்மர் வந்து இந்த மைண்ட் செட்டில் உள்ளே வராங்க. ஆமாம். அது உண்மைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. பாலியோஸ்ன்னு வந்தோடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு குக்கும்பர், கேப்சிகம் இது ரெண்டும் தான் மைண்டில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா செரி டொமேட்டோ. நம்மளும் கேப்சிகம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். இதை தாண்டி வந்து நிறைய பேர் யோசிக்காமே இருந்தாங்க. பட் வந்து இந்த குக்கும்பர், கேப்சிகம் இது எல்லாத்துலேயுமே எஸ்பெஷலி இந்த டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி வரும்போது த்ரிப்ஸ் ஜென்ரலாக பெஸ்ட்டோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். பட் வருமானம் நல்ல வருமானம் தான். அதுலேயும் ஒரு சிலர் தக்காளியும் போடுறாங்க. பட் தக்காளியை பொறுத்த வரைக்கும் அந்த பாலினேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேனுவல் வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கும். வருமானம் கேப்சிகம் பண்ணுறவங்களும் நல்ல வருமானம் பண்ணுறாங்க. குக்கும்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதில் வந்து எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தி. வருமானம் ஓகே அப்படின்னாலும் எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐசியூவில் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்தா அதுவும் வந்து லாபகரமானது தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 பாலியோஸ் இருக்குது இந்த ஃபார்மில். இது இஞ்சி 1 ஏக்கர், அப்புறம் இன்னொரு ஏக்கர் வந்து மஞ்சள் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இஞ்சி மஞ்சள் மாதிரி கிராப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த கேப்சிகம் அண்ட் குக்கும்பரில் இருக்கிற மாதிரியான ரொம்ப இன்டென்சிவாக மைன்யூட்டாக பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. அது மட்டும் இல்லை, பாலிஹவுஸில் வந்து பொதுவாக இந்த கேப்சிகம் குக்கும்பர் பண்ணுறவங்களே பெரும்பாலான மக்கள் வந்து சாயிலில் தான் பண்ணியிருப்பாங்க. சாயிலில் பண்ணும்போது என்னென்னா, அந்த சாயிலில் இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ், அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் என்ன இருக்குதோ அதை வந்து அந்த பிளான்ட் இன்ஹெரிட் பண்ணிட்டு தான் வளர வேண்டியிருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எந்த கிராப்பு போட்டாலும் பாலிஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் பண்ணுறது பெட்டர். கோகோபித் மாதிரியான ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் பண்ணுறது பெட்டர். அப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு என்ன நியூட்ரிஷன் வேணும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி கோகோபித்தில் தான் பண்ணியிருக்காங்க. ட்ரஃப் போட்டு கோகோபித்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. 3 ரோவாக பிளான்டிங் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு ஒரு 30,000 செடி வரைக்கும் வைக்க முடியும் இஞ்சியை பொறுத்த வரைக்கும். பட் அகைன் இதில் வந்து எவ்வளோ மிடில் ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க, சைடில் எவ்வளோ பஃபர் ஜோன் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கலாம். பட் அப் டு ஒரு 30,000 பிளான்ஸ் வரைக்கும் வைக்கலாம். அது மாதிரி ஒரு செடியுமே அதோட ரைசோம் வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 கிலோ வரைக்குமே வளர முடியும். ஓகே. நான் சொல்கிறது ஒரு அதிகபட்சம். சரி, இப்போ இது ஓப்பன் ஃபீல்டுக்கும் பாலியோஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? ஓகே. ஓப்பன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 கிலோ நம்ம டார்கெட் பண்ணால் அது வந்து ஒரு நல்ல ஈல்டு. இங்கே வந்து நம்ம அதுக்கான எல்லா என்வாயன்மெண்ட்டுமே ரொம்ப கரெக்டாக கொடுத்துறதுனால 2லேருந்து 2.5 கிலோ வரைக்குமே நம்ம டார்கெட் பண்ண முடியும். அது மாதிரி இஞ்சியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ், இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னா, ஒருவேளை என்னுடைய இஞ்சி வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, அந்த நேரம் பார்த்து மார்க்கெட்டில் ரேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுடலாம். ரைஸும் பெருசாகிட்டே இருக்குமே தவிர பிளான்ட் வந்து உடனே அழுகி போயிடாது. அந்த அட்வான்டேஜ் வந்து இஞ்சிக்கு இருக்குது. அதனால் இஞ்சி செய்கிறவங்க வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெரிய மேனேஜ்மெண்ட் எஃபர்ட் இல்லை, நல்ல ஈல்டு. இப்போ நான் வந்து 2லேருந்து 2.5 கிலோவுக்கு பதிலாக ஈவன் ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ நான் என்னால் எடுக்க முடிஞ்சால் கூட ரொம்ப நல்ல ஈல்டு அது. நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் எப்போ நல்ல ப்ரைஸ் கிடைக்குதோ அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்கம் வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணாமல் காய வச்சு சுக்கா சேல் பண்ணிட்டு போகலாம். ஓகே. எனக்கு இடமும் இருக்குது, நேரமும் இருக்குதுன்னா அந்த வேலையும் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக மைண்டில் வச்சுருக்க வேண்டியது அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். அதுவும் பாலிஹவுஸ் வச்சுருக்கிறவங்க ஜென்ரலாக பியூர் ஃபார்மர்ஸாக இருக்கிறத விட இன்னொரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஐடி ஃபீல்டிலோ இருந்துட்டு இது ஒரு அடிஷ்னலாக பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே டேக்ஸ் கட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் எந்த அளவுக்கு ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை இன்கம் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுடைய டேக்ஸ் ஃப்ரீ இன்கமில் தான் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மர் வந்து க்ரோட்ரான் போட்டிருக்காங்க. ஆமாம். க்ரோட்ரான் பாலிஹவுஸில் இந்த ஜிஞ்சர் ஃபார்மிங்க்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க? ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கஸ்டமர்ஸ். 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து மிக்சிங் டேங்க் கான்செப்ட் கொடுத்துருந்தோம். அந்த டேங்க்கில் வந்து ஒரு உரமாக வந்து விழுந்து கரெக்டான பேலன்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரியல் டைம் இசிபிஹெச் பேலன்சிங் நம்ம ஆர்என்டி பண்ணி ப்ராடக்ட் லைனில் சேர்த்ததுக்கப்புறமா இவர் வந்து அதையும் அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. ரியல் டைம் இசிபிஹெச் பேலன்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ அப்போ அந்த ரியல் டைம் இசிபிஹெச் நம்ம பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த செடி வந்து எத்தனை பிபிஎம் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் நம்ம வந்து அத்தனை பிபிஎம். அந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது ஈஸிங்கிறது அந்த பிபிஎம் கால்குலேஷன் தான். அப்போ இத்தனை பிபிஎம்னா அத்தனை பிபிஎம் வர்ற மாதிரி நம்ம அந்த மிக்சரை வந்து ரியல் டைமில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது
அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஆப்டிமலான குவான்டிட்டி போய் சேர்ந்துரும். அதுமாதிரி இந்த pH பேலன்சிங்கும் எப்பயுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பாஸ்போரிக் ஆசிடை வச்சு கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ரீசன் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து பாஸ்பரஸ் ஒரு இம்மொபைல் மினரல், பட் ரொம்பவே தேவையான மினரல். அது வந்து இருக்கும்போது தான் பிளான்ட் அதை எல்லா மினரல்ஸையும் ஒழுங்காக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். அதையும் சேர்த்து பண்ணும்போது மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் கரெக்டாக நடக்கும். தேவையான எல்லா மினரல்ஸும் அந்த பிளான்ட்டுக்கு போய் சேரும். அந்த 2 to 2.5 kg அப்படிங்கிற டார்கெட் வந்து அச்சீவபிள். சார் இந்த ஃபார்மில் காலங்காலமாக இஞ்சியும் வந்து மஞ்சளும் தான் போடுறாங்களா? இல்லை நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, பொதுவாக பாலிஹவுஸ்னாவே எல்லாருக்கும் வந்து கேப்சிகம் குக்கும்பர் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இவங்களும் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஒரு பாலிஹவுஸில் கேப்சிகம், ஒரு பாலிஹவுஸில் குக்கும்பர் அப்படி ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அதை ரொட்டேட் பண்ணுவாங்க. ஓகே. 2020 பண்ணிட்டு இருக்கிறாங்க. குக்கும்பர் போட்டதில் கேப்சிகமும், கேப்சிகம் போட்டதில் குக்கும்பர் அப்படின்ட்டு மாற்றிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் சாயில் கல்டிவேஷன் தான் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்மர் பெங்களூரில் இருக்கிறார். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவார். ஓகே. ஆமாம். எத்தனை லேபர் இருக்காங்க சார்? 2 பேர். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவார், அரை நாள் தான் இருப்பார். அப்படி இருந்தும் அந்த குக்கும்பர் அண்ட் கேப்சிகம் வந்து நம்ம டெக் ட்ரிவனாக போனதுனால ஒரு நல்ல கிராண்ட் சக்ஸஸ் அவருக்கு கிடைச்சிது. இன்ஃபேக்ட் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த சக்ஸஸ் கிடச்சி அதில் இன்கம் நல்லா பார்த்ததுனால தான் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஃப்லாம் வந்து ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே. இவ்வளோ எலாபரேட்டாக பண்ண முடிஞ்சதுக்கு ரீசன் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் டெக் ட்ரிவன் ஃபார்மிங் பண்ணி சக்ஸஸ் ஆனதுனால தான் அவரால் இது பண்ண முடிஞ்சுது. ஸோ இஞ்சி மஞ்சளுங்கிறது அவருக்கு ஃபஸ்ட் டைம். சார் தக்காளி குக்கும்பரை விட வந்து இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னீங்க. எந்த விதத்துலலாம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மிங்க? ஓகே. ஒன்று வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். இதில் அந்த கிராப்புக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு இன்டென்சிவ் பெஸ்ட் இதில் வர்றதில்லை. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் குக்கும்பரோ இல்லை தக்காளி கேப்சிகம் எதுவாக இருந்தாலும் ப்ரூனிங் பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 4-5 பேர் ஒரு ஏக்கரில் உட்காந்து ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது கரெக்டாக இது பண்ண முடியும். ஹார்வெஸ்ட் காஸ்ட்டு, ஸ்டேக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணுறது. நீங்கள் வந்து அந்த ப்ரூனிங், ஸ்டேக்கிங், ஹார்வெஸ்டிங் வந்து ஒரே நாள் ஹார்வெஸ்ட் ஆகி போகிறது இல்லை. இது வந்து ஒரே நாள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். அது வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த லேபர் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைலி இன்டென்சிவ். இதில் இந்த ஃபார்ம் இப்போதைக்கு 2 பேர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த லேபர் காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து டிராஸ்டிக்கலி கம்ஸ் டவுன். இப்போ கேப்சிகம் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை 90 டன் 100 டன் எடுத்து ஒரு ஹை ரெவன்யூ நீங்கள் பார்த்தா கூட அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் உங்களுக்கு லேபருக்கு போயிருக்கும். இதில் அது இல்லை. உள்ள நம்ம மஞ்சள் பாலிஹவுஸில் பார்த்தோம். ஆமாம். அதுக்கும் ஓப்பன் ஃபீல்டில் மஞ்சள் போட்டிருக்கிறாங்க. க்ரோத் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நம்ம அந்த கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் எப்பயுமே க்ரோத் பெட்டராக தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ் கழிச்சு தான் இது போட்டிருக்கிறாங்க. ஓகே. இருந்தாலும் நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து பெரும்பாலான பிளான்ட் வந்து 3 அடியை தாண்டி போயிடுச்சு. டபுள் தி சைஸ் இருக்கும். டபுள் தி சைஸ் தாண்டி போயிடுச்சு. இது வந்து ஒரு 1.5 அடி அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஓப்பன் ஃபீல்டுக்கும் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்இவன் க்ரோத்தும் உங்களால் பார்க்க முடியும். ஆமாம், அங்கே பார்க்க முடியுது, ஈவனாக இருந்தது எல்லாமே. ஸோ அதனால தான் அந்த கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது அதோட பெனிஃபிட் ஆப்வியஸ்லி ஒரு ஈவன் க்ரோத், விகரஸ் க்ரோத், as long as நம்ம வந்து அந்த அதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் பெட்டர் ஈல்டு. ஆமாம், மச் பெட்டர் ஈல்டு. இப்போது ஓப்பன் ஃபீல்டில் பண்ணும்போது என்ன டைம் பீரியட் ஆகும், பாலிஹவுஸில் பண்ணும்போது என்ன டைம் பீரியட் ஆகும்? ஓப்பனில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11 to 12 months கிராப் இது. பாலிஹவுஸில் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 to 2 மாதம் அதோடைய ஓவரால் டியூரேஷனில் குறையும். ஓகே. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, எல்லாரும் வந்து அந்த ஹார்வெஸ்ட்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளது வந்துடும். ஓகே. அதனால் வந்து ஒரு பெட்டர் நெகோசியேஷன் பவர் நம்மகிட்ட இருக்கும். ஏற்கனவே பாலிஹவுஸ் வச்சுருக்கிறவங்க, பாலிஹவுஸ் கல்டிவேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க 2 பேருமே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் மெத்தட்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிராப், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கிராப்ஸ், ஹை வேல்யூ கிராப்ஸ், இந்த மாதிரி கிராப்ஸை சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் க்ரோட்ரான் மாதிரி சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணி உங்கள் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.